بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. வழிமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள். இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்களோ, அல்லது அவர்கள் செய்ததாக அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்கின்றார்களோ, அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பயந்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே இணை வைப்பும் அதன் விபரீதங்களும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பேசலாம் என இருக்கிறேன். இணை வைப்பு என்றால் அல்லாஹ்வின் இடத்தில் அல்லாஹ் அல்லாத ஒருவனையோ ஒரு பொருளையோ கொண்டு வந்து வைப்பது இணை வைப்பாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய சில பண்புகளினுடைய இடத்தில், அல்லாஹ் செய்யக்கூடிய சில வேலைகளினுடைய இடத்தில் அல்லாஹ் அல்லாத ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவது இணை வைப்பாக அமைந்து விடுவது. அல்லாஹ் மரணிக்க மாட்டான், அவன் என்றும் உயிரோடு இருந்தவன் என்கின்ற இடத்திலே இன்னொருவர் மரணிக்க மாட்டார் என்று கொண்டு போய் வைப்பது அல்லாஹ்வுக்கு ஒப்பானதாக அமைந்து விடுகின்றது. துஆ கேட்பதற்கு, எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் அல்லாத இன்னொருவரிடம் எங்களுடைய தேவைகளை, துஆக்களை கேட்டால் அது இணையாக அமைந்து விடுகின்றது. இதைத்தான் இணை வைப்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னொரு விதத்திலே பார்த்தால்
ஈமான் என்பது அல்லாஹ்வின் மீதுள்ள ஒரு மனிதன் வைக்கின்ற நம்பிக்கைக்கு ஈமான் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்புகிறான், அல்லாஹ்வினால் தான் எல்லா காரியம் இடம்பெறுகின்றது என்பதை நம்புகிறான், அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும் என்பதை ஒரு மனிதன் நம்புகிறான். இதை நாங்கள் ஈமான் என்று சொல்லுவோம். இதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ்வால் செய்ய முடியுமான சில காரியங்களை, அல்லாஹ்வினால் மாத்திரம் செய்ய முடியுமான சில விடயங்களை இன்னொருவனுக்கோ அல்லது இன்னொரு பொருளுக்கோ ஒரு மனிதன் கொண்டு போய் வைப்பதின் மூலமாக அது இணை வைப்பாக மாறிவிடுகின்றது. ஒருவன் இணை வைத்து விட்டான் என்றால், அல்லாஹ்விடத்திலே இணை வைத்து விட்டான் என்றால், இதனுடைய பாரதூரம் மிக பாரதூரமானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்திலே சொல்லுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், அல்லாஹ்வினுடைய இடத்திலே இன்னொருவனை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தால், உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமல்களை எல்லாம் அந்த செயற்பாடு அழித்துவிடும். 6வது அத்தியாயத்தின் 88வது வசனத்திலே வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தீர்களேயானால், நீங்கள் அதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களாக செய்து கொண்டிருந்தீர்களோ இவைகளெல்லாம் உங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை அழித்துவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கிறான். இந்த வசனத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரு மனிதன் லுகர் தொழுகை வரைக்கும் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறான், வணக்க வழிபாடுகளை செய்கிறான், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறான், மலை போன்ற நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கிறான். அசர் தொழுகைக்கும் லுகர் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே அவன் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை செய்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துஆவை அவன் இன்னொரு இடத்திலே சென்று கேட்கிறான். அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் செய்ய வேண்டிய சில செயற்பாடுகளை அல்லாஹ் அல்லாத இன்னொரு இடத்திலே செய்து விடுகிறான் என்றால், அவனுக்கு அந்த நேரத்திலே மாத்திரம் தவறல்ல, இதற்கு முன்னால் எத்தனை ஆண்டுகள் எல்லாம் அவன் நன்மையான காரியங்கள் செய்தானோ அத்தனை நன்மைகளும் அவனுடைய நன்மைகள் அனைத்துமே அழிந்துவிடும். எந்த நல்ல காரியம் இருக்க மாட்டாது. 40 வயது வரைக்கும் நல்ல காரியங்களில் ஈடுபட்ட ஒரு மனிதன் 40வது வயதிலே அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்றால், அதற்கு முன்னால் ஹஜ் செய்திருக்கலாம், அதற்கு முன்னால் உம்ரா செய்திருக்கலாம், அதற்கு முன்னால் தொழுதிருக்கலாம், அதற்கு முன்னால் தான தர்மங்கள் செய்திருக்கலாம். எல்லா வணக்க வழிபாடுகளும், அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் இந்த ஒரே ஒரு செயற்பாட்டின் மூலமாக அழித்துவிடும். அதற்கு பின்னால் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டும் அவன் மார்க்கத்தினுள்ளே நுழைந்து விட்டால், எப்படி ஆரம்பத்திலே ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து அவனுக்கு நன்மை வழங்கப்படுகின்றதோ, பேசிக்கிலிருந்து கொடுக்கப்படுகின்றதோ, இது போல கொடுக்கப்படும். சில வேளை தௌபா செய்தால் தவறுகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டுவிடும். அப்படி கிடைக்குமே தவிர ஒரு மனிதன் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த ஒரு மனிதன் செய்கின்ற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற செயற்பாடு அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே இந்த இணை வைப்பதை பற்றி எச்சரிப்பதை போன்று வேறெந்த செயற்பாடுகளையும் கடுமையாக எச்சரிக்கவில்லை. கடுமையாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். உண்மையிலே அல்லாஹ் எச்சரிப்பதில் நியாயம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஒரு குழந்தை உங்களுடைய இடத்திலே இருந்து நீங்கள் சாதாரணமாக நோக்குங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, என்னுடைய பொறுப்பிலே இருக்கின்ற வேலை, என்னுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கின்றீர்கள். நான் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எனக்குள்ள அதிகாரமாக இருக்கின்ற செயற்பாட்டை என்னுடைய குழந்தை கையிலே எடுத்தால், குழந்தையை கடுமையாக நாங்கள் எச்சரிப்போம், தண்டிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எல்லோரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எச்சரிக்கின்ற போது, அவன் தடுக்கின்ற போது அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தால், அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய அந்த கடுமையான பிடிக்கு நாங்கள் மாட்டிவிட வேண்டி ஏற்படும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் எங்களை பார்த்து கடுமையாக எச்சரிக்கிறான். அந்த அமைப்பிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல் குர்ஆன் கடுமையாக எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கணக்கில்லாமல் அவர்கள் இணை வைப்பது என்று தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ அவர்கள் மறைமுகமாகவும் இணையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கு வருகிறார்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். எந்த சந்தர்ப்பங்களில் இணை வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது அவர்களை அறியாமலே அந்த இணையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது சமுதாயத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் பரவலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், மக்காவிலே இருந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நிறுத்தி வைக்கப்பட்ட சிலைகள் இருந்தது, பல சிலைகள் இருந்தது, அவற்றை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு சென்றபோது நிப்பாட்டி வைக்கப்பட்ட அதே சிலைகள் தான், ஆனால் பெயர் மாற்றம் படுக்க வைக்கப்பட்ட கபறுகளாக வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இலங்கை நாட்டிலே பாருங்கள், கடலோர பிரதேசங்களிலே அதிகமாக இருக்கிறது, பல பிரதேசங்களிலும் இருக்கிறது. கபறு வணக்கத்தை எங்களுடைய முஸ்லிம்கள் பெயர் கேட்டால் அப்துல்லா, பாத்திமா போன்ற பெயர்களை வைத்துக் கொண்டு அந்த கபறுகளுக்கு அருகாமையிலே சென்று அவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பேருவலையிலே கச்சிமலை என்கின்ற ஒரு தர்காவும், அதே போல காலியிலேயும் மாத்திரையிலும், கல்முனையிலே கடற்கரை பள்ளி என்கின்ற பெயரிலும், காத்தாங்குடியிலே பைல்வானுடைய கபர் என்கின்ற பெயரிலேயும், யாழ்ப்பாணத்திலே வெள்ளை மணல் கடற்கரை என்ற பெயரிலும், புத்தளத்திலேயும் பல பகுதிகளிலேயும் எத்தனையோ பெயர்களில் இன்றைக்கு கபரு வணக்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நாங்க முஸ்லிம்கள் தான் என்று சொல்லுகின்றார்கள். பெயர் மாத்திரம்தான் அவர்களுடைய முஸ்லிம். யாரெல்லாம் கபறுகளை நோக்கி செல்லுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலே முஸ்லிம்கள் என்று சொல்லுவதற்குரிய அடையாளங்கள் கிடையாது. அவர்களுடைய பெயரும் ஆடையும் முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையை கேட்டால், அவர்களுடைய நிலைமை மறுமையிலே என்ன என்று கேட்டால், அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் நிரந்தர நரகவாதி என்கின்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பாரதூரமான குற்றமாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா. யகூதிகளுக்கும் யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய லஅனத் உண்டாகட்டும். அவர்கள் நபிமார்களுடைய சாலிகான நல்ல மக்களுடைய கபறுகளை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். நபிகளார் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். மரணிப்பதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், அலியே, மதீனாவின் ஓரப்புறங்களுக்கு சென்று பாருங்கள், எங்கெல்லாம் ஒரு சாணுக்கு மேல் கபறுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த கபறுகளை தரைமட்டமாக்கி விட்டு வாருங்கள் என்று நபிகளார் எச்சரித்தார்கள். என்றால் மிக கடுமையான ஒரு குற்றத்தை தான் இந்த கபறுகளின் பக்கம் ஒரு மனிதன் செல்லுவதை அடைந்து விடுகின்றது. இன்றைக்கு கேட்டா எத்தனை பேர் போறாங்க? கேட்டா அதுக்கு ஆதாரம் சொல்லி பேசுவதற்கு ஒரு சிலர், மக்களை இணை வைப்பிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு சாரார் அவர்கள் ஆதாரம் பேசுகிறார்கள். எங்கே ஆதாரம்? அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பிழையான விளக்கங்களை கொடுத்து சில ஆதாரங்களை, பொய்யான முரட்டுத்தனமான ஆதாரங்களை முன்வைத்து அவர்கள் கபரு வணக்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிநாடாக்களிலும் துண்டு பிரசுரங்களிலும் அவர்கள் வெளியிடுகின்றார்கள், குர்ஆன் சுன்னாவிலே இருந்துதான் இது ஆதாரம் என்று அவர்களுடைய முழுக்க பிழையான சில விளக்கத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை வழிகெடுத்துவதற்காக இருக்கின்றார்கள். இதை இன்னொரு தடவை சிந்தித்து பாருங்கள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே பாகிஸ்தான் மௌலானா என்கின்ற பெயரிலே ஒரு மனிதர் வந்தார். எத்தனையோ தாய்மார்கள் இருப்பார்கள், எத்தனையோ மக்களுடைய ஈமான்களை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு அவர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார். 20-25 வருடங்களுக்கு முன்னால் இந்த பிரதேசத்திலே இருந்து சென்றவர்கள், உங்களுடைய தாய்மார்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், பாகிஸ்தான் மௌலானா வந்து
அவர்கள் உங்களுடைய ஈமான்களை பிடுங்கிக் கொண்டு சென்றார். இந்த பிடுங்கிக் கொண்டு சென்ற ஈமான்களுக்கெல்லாம் மயங்கிவிட்டால், அந்த பாகிஸ்தான் மௌலானாவுக்கு மயங்கிவிட்டவர், யாழ்ப்பாணத்திலே சென்று கபரடிக்கு சென்று கந்தூரி கொடுப்பதிலே மயங்கிவிட்டவர்கள், பேர்வலையிலே சென்று அங்கே கொடுக்கப்படுகின்ற கந்தூரியிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளிலே மயங்கிவிட்டவர்கள், இதைவிட அதிகமான சக்திகளை கொண்ட தஜ்ஜால் வருவான். அவனுடைய வலது கையிலே சுவர்க்கம், இடது கையிலே நரகம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவனுடைய நரகம். அவன் நினைத்தால் நினைத்த சில காரியங்களை செய்வான். அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பிரகாரம் செய்வான். யாரெல்லாம் யாழ்ப்பாணம் சென்றார்களோ அவர்களும், யார் பேர்வலை சென்றார்களோ அவர்களும், யார் கல்முனை கடற்கரைக்கு சென்றார்களோ அவர்களுடைய ஈமான்கள் எங்கே? தஜ்ஜால் வந்தா மாறிவிட மாட்டார்களா? இதைவிட பெரிய கராமத்துக்களை காட்டக்கூடியவனாக அந்த தஜ்ஜால் இருப்பான். அல்லாஹ்வுக்காக இணை வைக்கக்கூடிய இந்த சாரார் இணை வைப்பின் பக்கம் எங்களை அழைக்கிறார்கள். நாங்கள் அந்த இணை வைப்புக்கே மயங்கி செல்கின்றோம் என்றால் தஜ்ஜாலுடைய அந்த சோதனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போமா? நாளை மறுமையிலே தப்பி விடுவோமா என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் உள்ளத்தை தொட்டும் கேட்டு பார்க்க வேண்டும். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். எங்களை அறியாமல், எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய சமுதாயத்திலே வாழ்கின்ற எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு அறியாமலே இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துஆ கேட்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாரிடமும் நாங்கள் கேட்க கூடாது. சிலைகளிடத்திலே, சிலுவைகளிடத்திலே, சமாதிகளிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்றுமத சகோதரர்கள் இன்றைக்கு அவர்கள் கையேந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லிமான சகோதரர்கள் அவர்கள் சிலைகளை, சிலுவைகளை, சமாதிகளை பிழை என்று சொல்லிக்கொண்டு கபறுகளிடத்திலே சென்று கையேந்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நடக்குதா இல்லையா என்று கேட்டு பார்த்தால் எங்களுடைய சமுதாயத்திலே ஏராளமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகின்றார்கள், நாங்கள் துஆ கேட்பதல்ல, ஒரு ஜனாதிபதி இடத்திலே சென்று கேட்பதாக இருந்தால் நேரடியாக செல்ல முடியாது, அவரிடத்திலே ஒரு உதவியாளர் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அதுபோல நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உதவியாளர்கள் மூலமாக நாங்கள் செல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். ஜனாதிபதி இடத்திலே உண்மையிலே நேரடியாக செல்ல முடியாது தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான்? என்னிடத்திலே நேரடியாக கேளுங்கள். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீங்கள் கேட்டால், உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க, இவர்கள் வேறு யாரிடத்திலோ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். அல்லாஹ் அல்லாமல் யாரிடத்திலே நீங்கள் எதையும் தேடினால், சில பேர் துஆ கேட்கறதில்ல, சில பேர் சொல்லுகின்றார்கள் நாங்க பரக்கத்துக்கு போனேன். எதுல? அந்த கந்திரியில வர கிடைக்கிற சோத்துல பரக்கத்தாம், அந்த பரக்கத்துக்கு போனோம். சில பேர் அந்த ஊலியாவிடத்திலே நாங்கள் பரக்கத்து பெற போனோம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் எவனை அழைக்கின்றீர்களோ அந்த அழைப்பாளர்களிடத்திலே அனுப்பிரமாணமான அளவு எந்த ஒன்றையும் சொந்தமாக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த அவுலியாக்களுக்கு, இந்த கபரிலே இருப்பவர்களுக்கு, இந்த எங்களுக்கும் எங்களை போன்று வாழுகின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் உதவி செய்ய முடியும் என்றிருந்தால், ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றிருந்தால், இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம்களுக்கு விரோத சக்தியாக செயற்படுகின்ற இந்த பொதுபல சேனாவை இல்லாமலாக்குமாறு அந்த அவுலியாக்களிடம் சொல்ல சொல்லுங்கள். யாரு அந்த அவுலியாக்களுக்கு சக்தி இருந்தால் அவர்களை அழித்து விடுமாறு சொல்லுங்கள். அந்த அவுலியாக்களுக்கு சக்தி இருந்தால் எத்தனையோ கடைகளை எல்லாம், முஸ்லிம்களுடைய கடைகள் எல்லாம் நெருப்பு வைக்கப்பட்டது, அந்த நெருப்பு அணைக்க சொல்லுங்களே. அவன் கபருக்குள்ளுக்கு இருந்து சக்தி இருந்தால் நீங்க உங்களுடைய சக்தியின் மூலமாக இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இல்லாமலாக்குமாறு கேட்கலாமே. இன்றைக்கு சுனாமி வந்துச்சு, சில வருடங்களுக்கு முன்னால சுனாமி ஏற்பட்டது.
இந்த சுனாமியிலே கடற்கரை பிரதேசங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிர்களை காவி கொண்டு அந்த கடல்கள் எடுத்துக்கொண்டு சென்றது. இந்த நேரத்தில் எல்லா கடலோர பக்கமாக பாருங்கள், பேர்வலை முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும், அங்கே தென் மாகாணம் முதல் கிழக்கு மாகாணம் வரை எல்லா பகுதிகளிலும் கடலோரமாக அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலே கபறுகள் இருக்கின்றது. அந்த கபறுகளுக்கு அந்த சுனாமி வராம பாதுகாக்க முடியாமல் போயிச்சே, இந்த சுனாமியை நிறுத்த இருந்துச்சே. அவர்கள் அவுலியாக்களாக இருந்தால், அவர்களுக்கு சக்தி இருந்தால், அவர்கள் உயிரோடு இருந்தால், அவர்களால் செய்ய முடியும் என்றிருந்தால் அனுப்பிரமாணமான அளவாவது செய்ய முடியாதென்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது அவர்களுக்கு செய்ய முடியும் என்றிருந்தால் இந்த சுனாமியை தடுத்திருக்கலாமே. ஏன் இயலாமல் இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டார், எந்த ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லிவிட்டான். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் யாருமே எதையுமே சொல்ல முடியாத, செய்ய முடியாத செயற்பாடாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தில் அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலே யாரெல்லாம் இயங்குகின்றார்களோ, யாரெல்லாம் செயற்படுகின்றார்களோ, யாரெல்லாம் கபர் வணக்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த அவுலியாக்கள் எல்லோரை விடவும் மிகவும் மேலான, தவறுகள் இல்லாத, தூய்மையான, உலகிற்கு அருளாக அனுப்பப்பட்ட ஒரே ஒரு நபி, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மரணித்துத்தான் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள்? சஹாபாக்களில் 90% மக்கள் எங்களை போன்று அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அபூபக்கர் அலி அவர்கள் அந்த இடத்திலே இருக்கவில்லை. உமர் வாளை உருவிக்கொண்டிருந்தார். யார் நபிகளார் மரணித்து விட்டார் என்று சொல்லுகின்றாரோ அவருடைய களத்தை எடுத்து விடுவேன், அவருடைய உயிரை எடுத்து விடுவேன் என்று சத்தமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் ஒரு பக்கம் நிற்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், நபிகளாரை முத்தமிடுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், திபுத ஹய்யா வ மைதா, உயிரோடு இருக்கின்ற போதும் நீங்கள் மனமானவர்களாக இருந்தீர்கள், மரணித்த பின்னாலும் நீங்கள் மனமானவர்களாக இருந்தீர்கள் என்று நபிகளார் மரணிக்க கூடியவர் என்கின்ற செய்தியை சொல்லுகின்றார்கள். அல் குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதூன், நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர் தான், இதற்கு முன்னால் வந்த நபிமார்களும் மரணித்து விட்டார்கள் தான் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் வசனத்தை சொன்னவுடனே சஹாபாக்கள் அப்படியே அமைதி பெற்றார்கள். குர்ஆன் வசனம் வந்தது, உமருடைய கையிலே இருந்த வாள் அப்படியே நழுவி விழுந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் மேலும் சொல்லுகின்றார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் இந்த முஹம்மது நபியாகிய இந்த தூதரை வணங்கினார்களோ இந்த முஹம்மது மரணித்து விட்டார், யார் இந்த நபிகளாருடைய கடவுளாக இறைவனாக இருக்கின்ற அல்லாஹ்வை வணங்குகின்றானோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரோடு இருக்கிறான், அவன் மரணிக்கவே மாட்டான் என்கின்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் முன்னிலையிலே வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அப்படியான நபிகளாரே மரணித்து விட்டார்கள் என்றால் இந்த கபறுகளிலே இருக்கின்ற அவுலியாக்களுக்கு என்ன செய்ய முடியும்? நபிகளாரே இந்த உலகத்திலே எந்த பிரயோசனங்களையும் மரணித்ததன் பின்னால் அவருக்கு எடுத்து காட்டப்படக்கூடிய செயற்பாடு மாத்திரம்தான் இருக்கிறதை ஒழிய நபிகளாருக்கு கூட இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற எந்த மாற்றங்களையும் அவர்கள் செய்வதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாத்திரம்தான் மாற்றங்களை செய்யக்கூடியவனும் உதவி செய்யக்கூடியவனும் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க கூடியவனுமாக இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது நபிகளாருக்கே செய்ய முடியாத செயற்பாடுகளை இன்றைய சாதாரண கடற்கரைகளிலே வசிக்கின்ற அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலே வைத்திருக்கின்ற அந்த கபறுகளை வைத்து அரங்கேற்றுகின்றார்கள் என்றால் எந்த அளவு எங்களை இணை வைப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். நபிகளாரை கூட அளவு கடந்து புகழக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம் ஃபகூலு ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு.
மரியமுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தினர் எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை அளவு கடந்து புகழாதீர்கள். என்னை நான் அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வினுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு நபிகளார் சொன்ன செய்திகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நபி அல்லாத சாதாரண மனிதர்களை வைத்து அவர்களை அளவு கடந்து புகழுகின்றார்கள். யாரு? ஒவ்வொரு இடத்திலும் அடக்கம் செய்யப்பட்டவர்களை அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலே வைத்துக் கொண்டு நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனால் அவர்களை புகழுகின்றார்கள். இந்த புகழுகின்றார்களே, இவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காவிர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதே காவிர்கள் சில சிலைகளை வைத்து நல்ல மனிதர் என்கின்ற பெயரிலே அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் சில கபறுகளை வைத்துக் கொண்டு, சில அவுலியாக்களை வைத்துக் கொண்டு, சில மௌலானாக்கள் என்கின்ற பெயரிலே சில பேரை வைத்துக் கொண்டு, சில ஹசரத்மார் என்கின்ற பெயரிலே சிலரை வைத்துக் கொண்டு அளவு கடந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வித்தியாசம் இருக்குது? அவர்கள் செய்கின்றது சிலை வடிவத்திலே செய்கின்றார்கள், இவர்கள் கபறுகள் என்கின்ற வடிவத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபறுகளை இன்றைக்கு எத்தனையோ பேர் தொட்டு கொஞ்சக்கூடிய பழக்கமும் முத்தமிடக்கூடிய பழக்கத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பார்வையிலே பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த கபறுகளாக இருந்தாலும் எல்லா கபறுகளை விடையும் மிக உயர்தரமான மிக மேலான ஒரு இடம்தான் ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல். காபாவுக்கு அருகாமையிலே இருக்கின்ற கல். உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்போம், காபாவுக்கு அருகாமையிலே இருக்கின்ற கல் சிறந்ததா? யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற வெள்ளை கடற்கரையிலே இருக்கின்ற அந்த அவுலியா சிறந்ததா, அல்லது வேறுவலையிலே இருக்கின்ற அவுலியா சிறந்ததா என்றால் ஒரு சாரார் அவை சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய பார்வையிலே அந்த மக்கமா நகரிலே இருக்கின்ற அந்த கல் சிறந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கல்லை முத்தமிட்டு விட்டு சொல்லுகின்றார்கள், இது ஒரு கல், இந்த கல் நீ கல் தான், இன்னி லஅலமு அன்னக ஹஜர், நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் இது ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், என்றாலும் இந்த கல்லால் எந்த பிரயோசனமும் செய்ய முடியாது, எந்த தீங்கையும் இழைக்க முடியாது. நான் வலவுலா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பலக மா கப்பல்துக, நபிகளார் இந்த கல்லை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றிருந்தால் நான் இந்த கல்லை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். நபிகளார் கல்லை முத்தமிட்டார்கள், நாங்கள் அதை முத்தமிடுகிறோம். நபிகளார் முத்தமிடுமாறு சொன்னார்கள், நாங்கள் அதை செய்கிறோம். இதை ஆதாரமா வச்சு கபரை கொண்டு போய் முத்தமிடலாம் எங்கேயாவது சொல்லிக்கிறா? நபிகளார் அவர்களுடைய கபரையாவது முத்தமிடுமாறு சொன்னார்களா? தொட்டு கொஞ்சுமாறு சொன்னார்களா? இது எங்க ஆதாரம் பிடிக்கிறாங்க? வெளியிட்ட சீடியை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பொய்யான ஆதாரங்கள், எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஆதாரங்கள். யாரோ சொல்லுகின்றார், அவர் அப்படி செஞ்சா இப்படி செய்யலாம் என்கின்ற பெயரிலே தான் ஆதாரம் வைக்கின்றார்கள் என்றால், அப்படி என்றால் நாங்க பார்ப்போம். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நபிகளார் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டதனால் எங்களுக்கு கபறுகளை முத்தமிடலாம் என்றால், நபிகளார் அந்த காபாவை வலம் வந்ததனால் இன்றைக்கு கோயில் ஒரு கூட்டம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் சரி என்று சொல்ல வேண்டி வரும். வருமா வராதா? அவர்கள் சொல்லுகின்ற பார்வையிலே பார்த்தால் அதையும் சரி என்று சொல்ல வேண்டும். எப்படி ஆதாரம் பிரிக்கின்றார்கள்? போலியான ஆதாரங்களை கொண்டு வந்து மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களுடைய ஈமானை பறிப்பதற்காக செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இவைகள் அமைந்திருக்கிறது. அல்லாதவர்களுக்காக எந்த ஒன்றையும் அறுத்து பலியிட முடியாது. ஆனா இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல கந்தூரிகள் என்கின்ற பெயர்ல ஹாஜா நாயகத்துடைய கந்தூரியாம் என்று காத்தாங்குடியிலும், வேறுவலையிலே என்னையோ அவுலியாவுடைய கந்தூரியாம் என்கின்ற பெயரிலும், யாழ்ப்பாணத்திலே இன்னொரு அவுலியாவுடைய பெயரிலே கந்தூரியாம் என்கின்ற பெயரிலும் மாடுகளும் ஆடுகளும் அறுக்கப்பட்டு அவைகள் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளாரின் மூலமாக சொல்லி காட்டினார்கள்,
முஸ்லிம் என்கின்ற நபிமொழி நூலிலே 5239வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யாரெல்லாம் ஏதாவது ஒன்றை அழுத்து பலியிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லஅனத்துண்டாகட்டும். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை, எங்களை பார்த்து சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அல்லாஹ் அல்லாத எத்தனை பேருக்காக அறுக்கப்படுகின்ற அந்த கந்தூரி வைபவங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதுக்கு எங்க ஆதாரம் காட்டுறாங்க? போலியான சில ஆதாரங்களை காட்டுகின்றார்கள். குர்ஆனிலோ சுன்னாவிலோ எந்த ஆதாரமும் கிடையாது. நபிகளாரோ சஹாபாக்களோ தாபியங்களோ நல்லவர்களோ முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த யாருமே செய்யவில்லை. இன்றைக்கு முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டிருக்கின்ற சியாக்கள் என்கிறவர்களில் ஃபாத்திமியாக்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தார் ஹிஜ்ரி 300ஆம் ஆண்டுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கந்தூரி. முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்காக வென்றே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கந்தூரியை முஸ்லிம் என்கின்ற பெயரிலே வைத்துக் கொண்டு ஒரு சாரார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல கேட்டா என்ன தெரியுமா சொல்ற, நாங்க தின்றதுக்கு போவல்ல, அந்த சாப்பாட்டுல லேசா பரக்கத்து எடுக்க போனேன். பரக்கத்தா? அந்த சாப்பாட்டுலயா பரக்கத்து? அது எங்க பரக்கத்து இருக்குது? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்படக்கூடிய சாப்பாட்டை சாப்பிடவே கூடாது. அதுல எந்த பரக்கத்தும் கிடையாது. அது லஅனத்துக்குரிய சாப்பாடு. லானத் என்று தான் சொல்றேன். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட அந்த மிருகங்கள் லானத்துக்குரியது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இவங்க அதுல பரக்கத்தாம். ஹதீஸ்ல தெளிவாக முஸ்லிம்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல கபறுகளிடத்திலே சென்று, மையவாடிகளுக்கு அருகாமையிலே சென்று, அல்லது நல்லடியார்கள் என்கின்ற பெயரிலே இருப்பவர்களிடத்திலே சென்று, இன்றைக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் பயம் வந்தால் அல்லது பிள்ளைக்கு நோய் வந்தால் ஃபுல்லா போய் பார்க்குறாங்க. நோய் குணம் இல்லை, என்ன செய்யறாங்க? ஒரு இஸ்ம் ஒன்று எழுதி போடட்டாம், இஸ்ம் எழுதி போடட்டாம் என்று சொல்றாங்க. அது என்ன செய்யறாங்க? கட்டி விடுறாங்க. ஒரு இஸ்ம கட்டுறதுனால நோய் குணமாகுமா? ஒரு இஸ்ம கட்டுறதுனால பாதுகாப்பு கிடைக்குமா? பாதுகாப்புக்கு இஸ்லாம் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறது. அந்த துஆக்களை ஓதணும். நோய் நீங்கிறதுக்கு வழிமுறையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழிமுறையை நாங்கள் செய்ய வேண்டும். அது அல்லாமல் யாரிடத்திலேயோ எவரிடத்திலேயோ சென்று நாங்கள் இஸ்ம்களை தொங்க விடுகின்ற போது பயத்துக்காகவும் அல்லது ஒரு மனிதனிடத்திலே ஏற்படுகின்ற நோய்க்காகவும் அவன் இஸ்ம்களை கட்டினா, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 17458வது நபிமொழி, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் ஒருவர் ஒரு தாயத்தை கட்டுகின்றாரோ அவர் ஃபகத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர். அல்லாஹ்வுக்கு இணை வச்ச இந்த நிலைமை அதுக்கு முன்னால செஞ்ச எந்த அமலும் இல்லை. நிரந்தர நரகவாதி, நரகத்திலிருந்து மீள வரவே இயலாத நிரந்தர நரகவாதி என்கின்ற கூட்டத்திலே போய் சேர்கின்றார். எப்பொழுது? தாயத்தை அவர் கட்டுகின்ற போது. எத்தனை பேர் கட்டி இருக்கிறாங்க? எத்தனை பேருடைய இடுப்புல இருக்குது? எத்தனை பேருடைய களத்தில் இருக்குது? எத்தனை பேருடைய வீடுகளிலே தொங்க விடப்பட்டிருக்குது? எத்தனை பேருடைய கடைகளிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது? எத்தனை பேருடைய வீட்டினுடைய முன்னாலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது? கேட்டா எத்தனையோ பேருடைய வீட்டுல இருக்குது. தாயத்து தகடு நோய் நீங்கிறையாம், பயத்தை இல்லாம ஆக்கிறையாம். பயத்தை இல்லாம ஆக்கிரையும் இல்ல, நோய் நீக்கிறேம் இல்ல, மனுஷனை குஃபுர்லே சிறுக்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் அந்த தாயத்தாக இருக்கின்றது. யார் தொங்க விடுகின்றாரோ, அது எங்க தொங்க விட்டாலும் சரி, தொங்க விடுறவர் இணை வைத்தவராக மாறிவிடுகின்றார். இன்னும் குறி பார்க்கிற போய் இன்னொரு சாரார் பேத்து பார்க்கிற கையை கொடுத்து சும்மா தானே ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம், சின்ன விலை என்ற நினைப்புல நிறைய பேர் குறி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒருவனிடத்திலே சென்று குறிபார்த்தால் அவனுடைய 40 நாள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முஸ்லிம்லே 5957வது நபிமொழி. யார் ஒருவர் குறிபார்க்கின்றாரோ, ஒருவரிடத்திலே வைத்து ஓதி பார்க்கின்றாரோ, குறிபார்க்கின்றாரோ, அவருடைய அந்த தொழுகை 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எத்தனை பேர் பார்த்திருப்போம், எத்தனை பேர் பார்க்க போறாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்கண்டா மௌலூத் ஓதுறாங்க. மௌலூதி என்கின்ற பெயர்ல அவர்கள் ஓதுகின்றார்கள். கேட்டா நபி அவங்களை புகழ்றே தானே, நபி அவங்களை புகழக்கூடாதா, நபி அவங்களை புகழ்றே சரியில்லையா என்று கேட்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை விட அவர்களுடைய உண்மையான புகழ்
அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை நபிகளார் சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நபிகளாரை நாங்கள் புகழ்வது என்பதனுடைய அர்த்தம். இவர்கள் புகழுகின்றார்கள் என்று அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய சில அந்தஸ்துக்களை, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய சில பண்புகளை நபிகளாருடைய இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். எப்படி? ஒன்றில் அல்லாஹுவை கீழே இறக்கின்றார்கள், அல்லது மனிதர்களை அல்லாஹுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கின்றார்கள். அந்த மௌலூதிலே வரக்கூடிய பல அடிகள் இருக்கிறது. நேரத்துக்காக வேண்டி சுருக்கமாக சொல்றேன். அந்த கஃபாருல் கதாயா யாரை பார்த்து சொல்றது? நபியை பார்த்து சொல்லுகின்ற வசனம். அந்த கஃபாருல் கதாயா, நபிகளாரே நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். நபிகளாருக்கு பாவங்களை மன்னிக்கலாமா? பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த அதிகாரத்தை நபிகளாருக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். சில இடங்கள்ல இங்க இல்லாம இருக்கலாம், சில கூடுதலாக மௌலூத் ஓதுற இடங்கள்ல அவங்க கல்லன் வராம இருந்தால், ஒரு வருஷத்துக்கு கல்லன் வரக்கூடாது, என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு கல்லன் வராம இருக்கணும் என்றால் மௌலூத் ஓதுறாங்க. வீட்டுக்கு பரக்கத்து வரணும் என்றால் மௌலூத் ஓதுறாங்க. வீட்டுல ஏதாவது தேவைகள் நடைபெறணும், திருமணம் ஒன்று நடைபெறணும், வீட்டுல நல்ல காரியங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் மௌலூத் ஓதுறாங்க. வீட்டை ஆரம்பிச்சா ஓப்பன் பண்ணினா மௌலூத் ஓதுறாங்க. எங்க இருக்குது? இதுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா கூட எங்களாக்கள் போறியா பொருளியா சொந்தம் தானே உறவினர் தானே என்று போகக்கூடிய எத்தனையோ சமுதாயத்தின எங்கட சகோதரர்கள் இருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்ற? உறவை பகச்சு கொள்ளலாமா? இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? உங்களுடைய உறவினர்கள் சிறுக்கின் பக்கம் அழைத்தால் நீங்க போகாதீங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயற்பாடு இந்த மௌலூதில் எத்தனையோ இருக்குது. போகலாமா? அந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளலாமா? அந்த மஜ்லிஸ்ல கொடுக்கப்படுற சாப்பாட்டை உண்ணலாமா? அங்க உட்காரலாமா? எப்படியான கடுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் வந்திருக்கின்ற போதும் எங்களுடைய சகோதரர்கள், உறவினர்களே, நண்பர்கள், நெருக்கமானவர்களே, அயல் வீட்டார்களாக இருக்கின்றார்களே, அவர்கள் கூப்பிட்டா போகாம இருக்கலாமா என்கின்ற பெயரிலே எத்தனையோ பேர் போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மக்காவிலே உள்ள காபிர்கள், அவர்கள் அல்லாஹ்வை தெரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். எப்படி நம்பியிருந்தார்கள்? அவர்களிடத்திலே வல இன் சஅல்தகும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல் வஸக்கர அஷ்-ஷம்ஸ வல் கமர் லா யகூலுன்னல்லாஹ். 29வது அத்தியாயத்தின் 61வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வானத்தை படைத்தவன் யார்? பூமியை படைத்தவன் யார்? வானத்தையும் பூமியையும் வசப்படுத்தி கொடுப்பவன் யார்? சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கொடுப்பவன் யார் என்று அந்த மக்காவிலே உள்ள காபிர்களிடத்திலே கேட்டால் அந்த மக்காவிலே உள்ள காபிர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். 29வது அத்தியாயம் 63வது வசனம், வல இன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌதிஹா லயகூலுன்னல்லாஹ். வானத்திலே இருந்து மலையை பொழியச் செய்து பூமியிலே அழிந்திருக்கின்ற பூமிகளை எல்லாம் செழிப்புள்ள பூமிகளாக மாற்றி புன்பூண்டுகளை முளைக்கச் செய்பவன் யார் என்று அந்த மக்காவிலே உள்ள காபிர்களிடத்திலே கேட்டால் அந்த மக்காவிலே உள்ள காபிர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாகி அவன் தான் செய்கிறான் என்று சொல்லுவார்கள். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன்னல்லாஹ், அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அதற்கும் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் அவர்களை படைத்தான் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்காவிலே உள்ள காவிர்கள் ஒட்டுமொத்தத்திலே அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். படைப்பவன், பரிபாலிப்பவன், உணவு கொடுப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன் என்பதையும் ஏற்றிருந்தார்கள். மக்காவிலே நபிகளார் பிறப்பதற்கு முன்னால் சுமார் 50 தினங்களுக்கு முன்னால் அப்ரஹாவுடைய படை காபாவை அழிப்பதற்காக வருகிறது. இந்த நேரத்திலே நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அந்த இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தைக்காக செல்லுகின்றான். சென்று என்னுடைய சில ஒட்டகைகளை உங்களுடைய படை பறிமுதல் செய்து விட்டது, அவற்றை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். மக்காவினுடைய தலைவர், காபாவினுடைய தலைவர், அவர் கேட்க வேண்டியது காபாவை உடைக்க வேண்டாம் என்று கேட்க வேண்டியவர். அவர் கேட்கிறார், என்னுடைய ஒட்டகைகளை தாருங்கள் என்று. அந்த நேரத்திலே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நான் காபாவை உடைக்க வந்திருக்கிறேன், அல்ல அந்த மாளிகையை உடைக்க வந்திருக்கிறேன்,
நீங்கள் ஒட்டகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்ன போது சொல்லுகின்றார்கள், இந்த மாளிகை அல்லாஹ்வினுடையது, காபா அல்லாஹ்வினுடையது, அல்லாஹ் பாதுகாப்பான், என்னுடைய ஒட்டகைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அந்த மக்காவிலே உள்ள காவிர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை இருந்தார்கள். இன்றைக்கும் இருக்கிறாங்களே, அல்லாஹ் தான் படைக்கிற, அல்லாஹ் தான் உணவு கொடுக்கிற, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யற, அல்லாஹ் தான் வஸ்துக்களுக்கு எந்த சக்தியுமே இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது என்று நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. ஆனா கபறுகளிடத்து போனா அதுக்கு போற, கந்தூரி வைபவங்கள் வந்தா அல்லாஹ் அல்லாதவர்களை இறக்கப்பட்டாலும் அவற்றுக்கும் போற, அந்த இடத்துல தொட்டு கொஞ்சம் தேவைப்பட்டா அதுக்கும் போற, அல்லாஹ் அல்லாமல் எவைகள் எல்லாம் அரங்கேற்றப்படுகின்றதோ அவைகளுக்கும் செல்கின்றார்கள், அல்லாஹ்வையும் நம்பி இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இந்த அல்லாஹ்வை நம்பிவிட்டு இந்த இணையான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த மக்காவிலே இருந்த காவிர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இல்லை அவர்களுக்கு. அந்த மக்காவிலே உள்ள காவிர்கள் என்ன ஈமானை கொண்டிருந்தார்களோ அதே ஈமானை, அதே நம்பிக்கையை கொண்டவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் என்கின்ற நாமங்களை சுமந்து கொண்டு அப்துல்லாக்களாகவும் ஃபாத்திமாக்களாகவும் ஆயிஷாக்களாகவும் எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுடைய ஈமான்களை எல்லாம் சொற்ப இலாபங்களுக்காக, ஒரு பார்சல் சோத்துக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு செயற்பாடு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மூட நம்பிக்கைகள் சமுதாயத்திலே பரவலாக காணப்படுது. மூட நம்பிக்கை என்றா விளங்கணும் எப்படி தெரியுமா? ஊர்ல வளமையாக ஒரு நம்பிவார நம்பிக்கை மூட நம்பிக்கை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் சொன்ன நம்பிக்கை இறை நம்பிக்கை. மூட நம்பிக்கையிலே ஒரு மனிதன் இருந்தால் மரணத்துக்கு பின்னால் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் நரகம். இறை நம்பிக்கையிலே ஒருவன் இருந்தால், தூய்மையான நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையிலே ஒரு மனிதன் இருந்தால் மரணத்துக்கு பின்னால் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் சுவர்க்கம். இதுதான் மூட நம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அதிகமானவர்கள் இந்த மூட நம்பிக்கையிலே செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எப்படியான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றார்கள்? அவர்கள் பூனை குறுக்கால பாஞ்சா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள், பள்ளி கத்தினா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க, இதுக்கு கல்யாணத்துக்கும் நல்ல நேரம், வீட்டுக்கு குடிபுறத்துக்கும் நல்ல நேரம், ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கும் நேரம் பார்ப்பாங்க, அது காசு கொடுத்து நேரம் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் விரிப்பாங்க. இப்படியான சில மூட நம்பிக்கைகளை செயற்படுத்தக்கூடியவர்களாக ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில மார்க்கம் அனுமதிக்காத சில வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய பெயரிலே பாசையிலே எத்தனையோ பேர் இன்றைக்கு பித்அத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை ஆழமாக சிந்தித்து பார்த்தால், ஆழமாக விளங்கினால் இது அல்லாஹ்வை இணை வைக்கின்ற செயற்பாட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆழமாக அதை பார்ப்போம். மார்க்கத்திலே கந்தூரிக்கு எந்த இடமும் கிடையாது. கந்தூரி கொடுப்பதற்கோ அந்த கந்தூரியிலே கலந்து கொள்வதற்கோ கந்தூரியிலே சாப்பிடுவதற்கோ மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. இப்படியான ஒரு செயற்பாட்டை அல்லாஹ்வோ அல்லாஹ்வினுடைய தூதரோ எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. அப்படி இருக்க யாரோ எவரோ எப்பொழுதோ வந்த ஒரு மனிதன் இதை உருவாக்குகின்றார். எதற்காக உருவாக்குகின்றார்? பள்ளிக்கு எத்தனையோ பேர் வாரில்ல, பள்ளிக்கு வாரியான சாப்பாட்டை கொடுத்தா வர வைக்கணும். அவருடைய நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் மார்க்கம் என்கின்ற பெயரிலே செய்ய முடியாது. என்ன நோக்கம் நல்லதாக இருந்தாலும் மார்க்கம் என்கின்ற பெயரிலே வணக்க வழிபாடாக அதை உருவாக்கிவிட முடியாது. சாப்பாட்டை உருவாக்கி விட்டாரு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அந்த சாப்பாட்டை ஒருவர் கொடுக்கிறாரு, அந்த சாப்பாட்டை ஒரு மனிதர் தின்றாரு, அந்த சாப்பாட்டில் ஒரு மனிதர் கலந்து கொள்றார் என்றால் எப்படி அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை கொண்டு போய் சேர்க்கும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் அல்லாமல் மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய இணையாளர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கவனமாக பார்த்தால் இந்த வசனம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அல்லாமல் மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய
இணையாளர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மார்க்கம் உருவாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, நபிகளாருக்கு கூட கொடுக்கப்படல. நபிகளார் ஒரு தடவை தேனை குடிக்க மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து வசனத்தை இறக்கிறார். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மராத்தி அஸ்வாஜிக். அல்லாஹ் தடுக்காத அனுமதித்த ஒன்றை நீங்கள் தடுத்துக் கொள்வதற்கு உங்களால் முடியுமா என்று நபிகளாரை எச்சரித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். இப்ப மார்க்கத்தை உருவாக்குகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த கந்தூரியை, இந்த மார்க்கத்திலே இல்லாத மார்க்க விரோத செயற்பாடுகளை யாரோ ஒருவர் உருவாக்கினார். அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒருவன் உருவாக்கி இந்த கந்தூரியை பின்பற்றுகின்றான், செயற்படுகின்றான், கந்தூரிக்கு போகின்றான், கலந்து கொள்கிறான், கந்தூரியை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் அல்லாத ஒருவனை அவன் பின்பற்றுகின்றான். எனவே மார்க்கம் உருவாக்குவதில் அல்லாஹ்வுக்கு இன்னொருவனை இணையாக ஆக்குகிறான். இது அவன் சிற்கிலே கொண்டு போய் சேர்க்கும். எந்த பிதுஅத்தான காரியத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். கூட்டு துஆவாக இருக்கலாம், குனூத்தாக இருக்கலாம், ஏனைய செயற்பாடுகளாக இருக்கலாம். அல்லாஹ் அல்லாத ஒருவன் உருவாக்கிய அந்த செயற்பாடுகளை, அந்த நல்ல காரியங்களை நல்ல காரியம் என்கின்ற பெயரிலே செய்தால் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதாக அவன் மாறிவிடுகின்றான். எப்படி? அல்லாஹ் தான் மார்க்கத்தை உருவாக்கக்கூடியவன். இன்னொரு மார்க்கம் உருவாக்கியவரை நாங்கள் பின்பற்றியவராக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கவனமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸா. யாரெல்லாம் ஒரு முஹ்திஸான மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறானோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை! ஒருவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம், மார்க்கத்தை புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், அவருக்கு அல்லாஹ்வினுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது. இப்படி மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட இன்னொரு செயற்பாடுதான் இந்த மௌலூது. இவைகள் எல்லாம் இந்த மௌலூதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இது நீங்க சில இடங்கள்ல ஓதக்கூடிய நேரத்தில் வெளியிலிருந்து கேட்டால் இன்னும் சில மாற்று மதத்தவர்களுடைய அந்த மஜ்லிஸ்களிலே ஓதக்கூடியதும் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம குரல் சத்தம் எல்லாம் உண்டாத்தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். மாற்று மதத்தவர்கள் திருவிழாக்கள் என்று கொண்டாடுவது போன்று இவர்கள் கொண்டாடக்கூடிய மௌலூது மஜ்லிஸ்களும் கந்தூரி மஜ்லிஸ்களும் அமைந்திருக்கிறது. மாற்று மதத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மாற்று மதத்தவர்களை இவர்கள் பின்பற்றுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொந்தினுள்ளே உடும்பு சென்று நுழைந்தால் அதற்கு பின்னால் போய் நுழைவதை போன்று கடுமையாக மாற்று மதத்தவர்களை பின்பற்றுவார்கள் என்று. அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற செயற்பாட்டையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில இணைகள் இருக்கிறது. அந்த இணைகளை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அதனுடைய விபரீதங்கள் தெரியாமல், அதனுடைய விபரீதத்தை அறியாமல், பாரதூரம் தெரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி செய்கிறோம்? என்ன செய்ய? இந்த அமைச்சர் அரசியல்வாதிகள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஊடே கிடைச்சிரியாது. இந்த அரசியல்வாதிகள் இல்லை என்றால் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க இருந்த கிடைக்கிருக்காது. இந்த அரசியல்வாதி செஞ்சத்தாலதான் எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு ஊடுகள் கிடைச்சிட்டு. நம்பிக்கை எங்க போகுது? அல்லாஹ் தந்த வீடு, அல்லாஹ் தந்த இடம், அல்லாஹ்வினுடைய அருளினால் அவருடைய உள்ளத்திலே போட்ட ஒரு அரசியல்வாதியின் மூலமாக நியமித்தது. எத்தனை பேர் எங்களுக்கு தெரியாம மறைமுகமாக மாஷா அல்லாஹ் இந்த அரசியல்வாதி என்றா சமூகத்துக்கு நல்லா செஞ்சிக்கிற அவரால தான் எல்லாம் நடந்த, அவர் இல்லைன்னு இருந்தா நாங்கெல்லாம் முடிஞ்சு சொல்றாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து, தன்னுடைய கணவன்மாரை பார்த்து, தன்னுடைய கணவன்மார் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நாடினால் எதையும் செய்ய முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியவர்கள். எத்தனையோ பேர் கணவன்மாரை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. கணவன் இருந்தா எனக்கு பாதுகாப்பு, கணவன் இருந்தா எந்த ஆபத்தும் வராது, எனக்கு வீட்டுல பாதுகாப்பு என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாதுகாப்பு தான் உலகத்துல. ஆனா அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் உணவு கொடுப்பான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவான் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும். சுருக்கமாக ஒன்று சிலதை சொன்னேன்.
சமுதாயத்திலே ஏராளமான காரியங்கள், ஏராளமான செயற்பாடுகள், இப்படி அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை செல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் சிறிய விதத்திலே எங்களை அறியாமலே அமைந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தை பார்த்தும் இன்னொருவரை புகழக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். ஒருத்தரை கடுமையாக புகழாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நாங்க என்ன செய்யறோம்? ஒரு ஆளை பார்த்து புகழ்றோம், மாஷா அல்லாஹ், இவரை பார்த்தா இவரண்டா ஓகே நல்லா. எப்படி புகழ்றோம்? கடுமையா புகழ்றோம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அழகை வைத்து அவர் நல்லா இருக்கார் என்பதை சொல்லாமல் அவரை நாங்கள் பார்த்து வேறு காரணங்களை சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி யாருக்கும் எந்த புகழ்ச்சியிலும் கிடையாது. எல்லா புகழ்களுக்கும் உரியவன் அல்லாஹ்வா இருக்கிறான். இந்த நம்பிக்கைகள் எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இணை வைக்க துவங்கி விட்டான் என்றால், ஒரு மனிதன் அவனை அறியாமலே அவனுக்கு இணை வந்து விட்டால் கடுமையான பாரதூரம், யாராலையும் எதுவுமே அந்த இணைக்கு பின்னால் செய்ய முடியாது. சில நபிமார்கள், உலகத்திலே வாழ்ந்த சில நபிமார்கள், அவர்களுடைய குடும்பத்தாரை கூட பாதுகாக்கக்கூடிய சக்தி கிடைக்கவில்லை. என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்ன அந்த நபிமார்களுக்கு மாற்றம் செய்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய 2 மனைவிமார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெரிய அவுலியாக்களா இங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவரு. நூஹ் நபியை விட லூத் நபியை விட பெரிய அவுலியாவா பேருவல் இருக்காரு. நூஹ் நபியை விட லூத் நபியை விட பெரியவரா இருக்காருங்க கடற்கரைப்பள்ளியில கல்முனையில. அந்த நபிமாருக்கே செய்ய முடியாது. தன்னுடைய மனைவியை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. தன்னுடைய மனைவியை அல்லாஹ்வினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்க முடியாது என்றால் இந்த அவுலியாக்களுக்கு என்ன முடியும்? என்ன செய்யலாம்? சும்மா பேருக்கு அவுலியாண்டு இருக்கின்றார்கள், செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த 2 நபிமார்களுடைய மனைவிமார்களும் ஃபஹானதா, அல்லாஹ்வு இணை வைத்தார்கள், இவர்கள் மறுத்தார்கள். நபி அவர்கள் அந்த நபிக்கு மாற்றம் செய்தார்கள். 2 பேரும் நரகவாதிகளாக இருக்கின்றார்கள். அந்த நபிக்கே பாதுகாக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தகப்பனார் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இணை வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சொல்லை கேட்காமல் அல்லாஹ்வை பின்பற்றாமல் இருந்தார்கள். தண்ட வாப்பவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெரியவர்களா இவர்கள்? இந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா? நபிகளாருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை கூட என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியல. அவரும் நிரந்தர நரகவாதி என்ற லிஸ்டில் இருக்கிறாங்க. நபிகளார் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நபி, உலகிற்கு அருகாக அனுப்பப்பட்ட நபி, கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபி, நாளை மறுமையிலே எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நபி. இந்த நபிகளாருக்கு தண்ட சாச்சவையே நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த அவுலியாக்களால் என்ன செய்ய முடியும்? இந்த ஊர்களிலே கடற்கரைகளிலே இருக்கின்ற அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனையோ பேரை ஏமாற்றி சல்லி சம்பாதிப்பதற்காக அவர்கள் அரங்கேற்றுகின்ற ஒரு நாடகம். இந்த நாடகத்திலே எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே எத்தனையோ பேர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரே ஒரு விடயத்தை கடுமையாக அஞ்சிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமான்களை இந்த சாதாரண அவுலியாக்களுக்காக நாங்கள் கொடுத்து விட்டால் நாளைக்கு வரக்கூடிய தஜ்ஜால் இடத்திலே நாங்கள் எப்படி பாதுகாப்பு பெற்றுக் கொள்வது? தஜ்ஜாலுடைய வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் நாங்கள் பயம் கிடையாது. இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் நாங்கள் அச்சம் கிடையாது. எந்த அவுலியாக்களாக இருந்தாலும் கொண்டு வந்து வையுங்கள். இன்னைக்கு இன்னொன்று நடக்குது, ஜின் வைத்தியமாம். ஜின்களை கொண்டு வராங்க. என்ன செய்யறாங்க? நோயை குணப்படுத்துறையாம், ஜின்களை கொண்டு வந்து செயற்பாடுகள் செலவு செய்யறையாம். அங்க இருக்கிறது இங்க கொண்டு வாரையாம், இங்க இருக்கிறது அங்க கொண்டு வாரையாம். ஜின் வைத்தியம் என்கின்ற பெயரிலே எங்களுடைய எத்தனையோ பெண்கள் தாய்மார்கள் அவர்கள் அந்த ஜின் வைத்தியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்து ஒரு ஜின்னை முன்னுக்கு நிப்பாட்டுங்க. அவரால் என்ன செய்ய முடியும்? இந்த ஜின்களுக்கு சக்தி இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுகின்ற சக்திகளை அழித்து விட சொல்லுங்கள். இந்த ஜின் வைத்தியத்தில் என்ன சார் சக்தி இருக்குதா? அந்த ஜின் என்கின்ற பெயர்களால் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. வெறுமனே பொய்யைத்தான் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயற்பாடுகளை உண்மையாக உங்களை ஏமாற்றி உங்களுடைய பணங்களை பிடுங்கி விடுவதற்கும், உங்களை மோசமான காரியத்தில் ஈடுபட செய்வதற்கும்
உங்களை சிறுக்கிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உங்களை நரகிலே கொண்டு போய் சேர்ப்பதற்குமான செயற்பாடுகளாக சைத்தானுடைய சூழ்ச்சிகளாகத்தான் இந்த அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலும் இந்த ஜின்கள் என்கின்ற பெயரிலும் இந்த கந்தூரிகள் என்கின்ற பெயரிலும் எல்லா பிரதேசங்களிலும் அரங்கேற்றப்படுகின்றது. அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் கடுமையாக. நாங்கள் அதே போன்று கடைசியாக நாளை மறுமையிலே ஒரு மனிதன் இப்படியான நம்பிக்கைகள் மூலமாக எந்த அளவு கை சேதப்படுகின்றான் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது, நாளை மறுமையிலே யௌம யஉல்லு ஸாலிமு அலா யதை யகூலு யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். அந்த மனிதன் சொல்லுவான், கைகளை கடித்துக் கொண்டிருப்பான், சொல்லுவான், நான் உலகிலே இருந்த போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அந்த பிரகாரம் நான் வாழ்ந்திருக்கலாமே. இந்த மனிதனை பேர்த்து இவன் சொன்ன பேரால் நான் வழிகட்டி விட்டேனே. யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. இந்த மனிதனை நான் நண்பனாக நேசனாக ஆக்கியதன் காரணமாக என்னை வழிகட்டிலே கொண்டு போய் சேர்த்து விட்டானே என்று அந்த நாளையிலே கை சேதப்படுவான், கதறுவான். எந்த பிரயோசனமும் கிடைக்க மாட்டாது. நாளை மறுமையில கைகளை கடித்துக் கொள்வான், கதறுவான். இன்றைக்கு தான் அவுலியாக்கள் என்ற பேர்ல அவுலியாக்கள பின்னால போறாங்க. அவுலியாக்களுடைய போட்டோக்களை கொண்டு வந்து வீட்டிலே கொளுக்கி விடுகின்றார்கள். ஆனா நாளை மறுமையில அவர்கள் எங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா இன்னா அத்தஅனா சாதாத்தனா வ குபரானா ஃபஅல்லூன ஸபீல் ரப்பனா ஆதிஹிம் ضعفين வல்அன்ஹும் லஅனன் கபீரா. நாளை மறுமையிலே ஒரு மனிதர் வருவார், சில சாரார்கள் வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நரகிலே திருப்பப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், நான் உலகிலே இருந்த போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் சொன்ன வழி பிரகாரம் வாழ்க்கையை அமைத்திருக்கலாமே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எங்களை அந்த வழி பிரகாரம் வாழ்க்கையில் அமைத்திருக்கலாமே. இந்த சில மக்களுடைய பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த மசூராவின் மூலமாக நான் வழிகட்டு விட்டேனே. பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர்மார் என்று சொல்லக்கூடிய சில தலைவர்கள் சொன்ன செயற்பாடுகளின் மூலமாக அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ரப்பனா ஆதிஹிம் ضعفين, யா அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடுப்பாயாக என்று சொல்லுவார்கள். நரகத்திலே இவர்களும் அவர்களும் சந்திப்பார்கள். நரகத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே சொல்லுவார்கள், இப்ப நாங்க உலகத்தில் உங்களை பின்பற்றினோம், உங்களை மாடி இருந்தோம், அந்த நேரத்தில் இருந்தோம், எனக்கு இங்க வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்து தாருங்கள் என்று உலகிலே யார் அந்த அவுலியாக்களையும் தலைவர்மார்களையும் அந்த பெரியார்களையும் பின்பற்றினார்களோ அவர்களை சந்தித்து கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், நானே நரகத்தில் இருக்கிறேன், என்னாலே ஒன்று செய்ய முடியாது, இப்பொழுது நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள், நீங்கள் முடியுமானால் தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கை கழுகி விட்டு விடுவார்கள். உலகத்தில் நாங்கள் அவுலியாக்களை தலைமையிலே வைத்து மதிப்போம், அவர்களை உயரத்திலே வைத்து மதிப்போம். நாளை மறுமையிலே கொண்டு வந்து சொல்லுவோம், ரப்பனா அரினல்லதி அதல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா. யா அல்லாஹ் எங்களுக்கு ஜின்கள் என்கின்ற பெயரிலும் நல்லவர்கள் என்கின்ற பெயரிலும் மனிதர்களும் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, இவர்களை எங்களுக்கு காட்டியா அல்லாஹ் எங்களை காலுக்கு கீழே போட்டு மிரிப்போம் என்று சொல்லுவார்கள். எப்ப? நாளை மறுமையிலே. இன்றைக்கு தான் ஜின் வைத்தியம் செய்யறாக்களை போட்டு மாஷா அல்லாஹ் செய்யறாரு அப்படி இப்படி நாங்க மதிப்போம். இன்றைக்கு தான் அவுலியாக்களை பெரியவர் அவுலியான்னு சொன்ன பெயர்ல மதிப்போம். நாளை மறுமையிலே நாங்கள் அவர்களை காலுக்கு கீழே போட்டு மிரிப்போம். யா அல்லாஹ் யாரெல்லாம் இப்படி இருந்தார்களோ எங்களுக்கு கொண்டு வந்து காட்டியா அல்லாஹ், அவர்கள் அறிமுகப்படுத்தியா அல்லாஹ் என்று கேட்பார்கள். நாளை மறுமையிலே கை சேதப்படுவதை விட இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் எங்களுடைய எந்த செயற்பாடுகளும் பிரயோசனம் அளிக்க மாட்டாது. நிரந்தர நரகாதிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ்வுக்கு இணை இல்லாமல் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்திலே ஆக்கிவிட வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்திலே ஆக்கி வெற்றி பெற்றவர்களாக மாற்றி அமைப்பாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.